தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் கட்சியில் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. 100% இல்லை, இருந்தாரு அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவர் கிடைச்சது. அதற்கான பதிலடியே இல்லையே. ஆனா பதிலடி இல்லைன்னா சீமான் அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் ஜெகதீச பாண்டியன் நீக்கல தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்னன்னா, ஜெகதீச பாண்டியன்ற அந்த நபரு ஒரு A4 ஷீட் கூட ஒர்த்து கிடையாதுன்னு அண்ணன் தெரியும். அல்லக்கையை பிடிச்சி அந்த அல்லக்கை எப்படி கமிஷன் வச்சுக்கிட்டு தானே கான்ட்ராக்டர் போவோம். அங்க போயிட்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய பொறுப்பாளர்கள் வாங்கினதுக்கும் இதுக்கும் 10 லட்ச ரூபாய் டிஃபரெண்ட். 10 லட்ச ரூபாய் அந்த 2019 கூட்டத்துல போட்டாரு. அவர் திருடிட்டாருங்கிறீங்க? திருடிட்டாரு. நமக்கு பக்கம் தான்றதால நம்ம அடிக்கடி ஏற்பாடுகளை வந்து பார்த்துட்டு போறது வழக்கம். வந்து நின்று அங்க வந்து ஜென்ரேட்டர் இருக்காது, 2 நாள் முன்னாடி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அந்த லைட்லாம் போடுவாங்க இல்லையா? ஜென்ரேட்டரோட டீசல் எவ்வளவு இருக்கு? 30 லிட்டர் இருக்கா என் கார்ல? டீசல் போட கூட வக்கில்லாத ஆள் அது. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆனா உண்மையா மறுத்து பேச சொல்லுங்களேன். சீமான் அண்ணனுக்கு துரோகம் செய்யறவன் தான் பெத்த தாய் தகப்பனுக்கு தான் கட்டின பொண்டாடிக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தலைவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய பாக்கியம். இனி வரும் காலத்துல இப்படி ஒரு தலைவர் இந்த மண்ணுல பிறப்பானன்றது சந்தேகம். பேசின கருத்துல தெளிவா நிக்கணும் இல்ல, நீ உண்மையை சொல்லி தான் நிக்கணும் இல்ல. நான் சொன்னது உண்மை, 25,000 ரூபாய் ஜெயதீச பாண்டியன் திருடினது உண்மை, இந்த 8 லட்ச ரூபாய் ஜெயதீச பாண்டியன் திருடினது உண்மை, 10 லட்ச ரூபாய் ஜெயதீச பாண்டியன் திருடினது உண்மை. நான் நிக்கிறேன், ஜெயதீச பாண்டியன் நிக்க சொல்லுங்க. என்ன சீமானண்ண வந்து எங்க தான் வந்து வளர்ந்துருவேனோ அப்படின்னு என்ன வெளியே அனுப்பிட்டாரு. வாய்ப்புசாம பேசுறதுல என்ன மன்னிச்சிருங்க அண்ணன். ஏன் அழுதாரு? அறையில அழுதாரு, பார்த்த சாட்சி நானு. இல்லன்னு மறுத்து பேச சொல்லுங்க. நான் மட்டும் இல்ல, 10 பேர் அறையில இருந்தாங்க. நான் செய்தது தவறு தான், மன்னிச்சிருங்கன்னா எந்த தவறுக்கு நீ மன்னிப்பு கேட்ட? உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி சல்மான் அவர்களை சந்தித்து பல்வேறு செய்திகள் குறித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம். சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய சிலர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையின் மீதும் கட்சியினுடைய தொடக்க கால செயல்பாடுகளின் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து அதெல்லாம் அவதூறுகள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி கடந்து போகுது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன தம்பி? அண்ணே, கட்சியை விட்டு வெளியே போயிட்டு ஒருத்தங்க கட்சியை பற்றி அவதூறு பரப்புறாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல. நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் காலத்துல இருந்து, கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி கட்சியில இருக்கும்போது இதையெல்லாம் பேசல. சரிதான். கட்சியை விட்டு வெளியே போயிட்டு தான் கட்சியை பத்தி அவதூறு பேசுறாங்க. கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தியும் வந்து நகமும் சதையும் போல இருந்தவங்க. அவங்களுக்குள்ள கொள்கை ஒற்றுமை இல்லை என்பது எப்ப தெரிய வருதுன்னா, கட்சியை விட்டு வெளியே போன பிறகு ஒருத்தர் அதிமுகவுக்கு விலை போகிறார், ஒருத்தர் திமுக விலை போகிறார். சரி, இவங்க கட்சியை விட்டு வெளியே போறவங்க எல்லாருமே உள்ள வரும்போது ஏதோ ஒரு நோக்கத்தோட வருவாங்க. மற்ற கட்சியில வந்து போன உடனே புகழ் வெளிச்சம் கிடைக்காது. ஆனா நாம் தமிழ் கட்சி வந்து வளர்ந்து கொண்டு வருகின்ற கட்சி. உள்ள போனா ஒரு புகழ் வெளிச்சம் பெற்று நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு வர்றதுதான். காலப்போக்கில் இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல சேர்த்த வாரி இறைச்சிட்டு போறது. இப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ முழுமையா இவைகள் எல்லாமே வந்து அவதூறுகள் தான், முழுக்க முழுக்க அவதூறுகள் தான். இவர்கள் பேசுகின்ற விடயத்தை நீங்க பார்த்தாலே தெரியும்ல. சரி, இப்ப கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி முன்வைக்கிற விடயம் என்ன? அவங்க போனது சீமான் அண்ணனுக்கு அடுத்து யார்? இப்ப சீமான் அண்ணன் பல கூட்டங்களை சொல்றாரு, பல செயற்குழு கூட்டங்களையும் சொல்றாரு. ஏன் இன்னும் வீடே கட்டலையா? வீடு கட்டினாதானே இந்த அறை உனக்கு இந்த அறை எனக்கு நான் பேச முடியும். புரியுது. வீடே கட்டல, எந்த வேலைகளும் நடக்கல, இந்த அறை எனக்கு எப்படி? அது முட்டாள்தனம் இல்லையா? புரியுது புரியுது புரியுது. அப்படிதானே இவங்க போயிருக்காங்க. நீங்க இப்ப ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி நீங்க சொல்றீங்க. அவங்க எல்லாம் வந்து தொடக்க காலங்கள்ல கட்சியை விட்டு வெளியில போய் கட்சியை பற்றி விமர்சிச்சுட்டு அவங்க இப்ப அதை நிறுத்திட்டாங்க. அவங்க இப்ப சமீப காலத்துல கட்சியை விட்டு வெளியில போன மதிப்புக்குரிய தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியா கட்சி மேல வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அது குறித்து உங்க பார்வை என்ன? ஆனா அவர் விமர்சனம் முன்வைக்கிறாருன்னா அவருக்கு பேச வேற அரசியல் இல்லை, அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு அவர் செய்த வேலை ஏதாவது ஒண்ணு இருக்கா?
எதுவுமே இல்ல. கட்டமைப்பு குழுவை தான் உருவாக்குனன்றாரு. கட்டமைப்பு குழுவை முழுக்க சிதைச்சது ஜெகதீச பாண்டியன் தான். கட்டமைப்பு குழுவை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்குறாரு. 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உருவாக்குறாரு. சரி, உருவாக்குன அந்த கட்டமைப்பு குழுவுல உள்ள அரசியல் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் தான் போவேன். கிட்டத்தட்ட 15-20 பேருக்கு மேல அந்த கட்டமைப்பு குழுவுல இருக்காங்க. சரி, எல்லா மாவட்டத்துக்கும் தான் போவேன், தான் தலைமையில தான் கட்டமைப்பு குழு இயக்கணும்னா கட்சி என்ன அவங்க அப்பா விட்டு கட்சியா கேட்க தோணுது இல்ல. சரி. அப்போ இந்த மாதிரி சிறுக கட்சியை சிதைச்சி நாம் தமிழர் கட்சிக்குள்ள தனக்குன்னு ஒரு கட்சியை கட்ட ஆசைப்பட்டார். கட்சிக்குள் கட்சி. இது இந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா தம்பி? ஆனா இது வந்து கட்சியில பாமரனா கட்சிக்குள்ள வந்து கட்சிக்காக வேலை செய்து, கட்சியில வந்து கட்சிக்காக வழக்கு வாங்கி, கட்சிக்காக கொடி நடுற இடத்துல போய் பிரச்சனை பண்ணி அடிபட்டு ரத்தம் சிந்தி கட்சியை வளர்த்த அத்தனை பேருக்கும் தெரியும் ஜெகதீச பாண்டியன்ற ஒரு அயோக்கியன் என்று எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சேன், அதுக்கு எந்த பதிலும் தரல. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஜெகதீச பாண்டியன் உண்மையிலேயே கட்சியை கட்டினாரு அப்படின்னா தன்னுடைய சொந்த ஊரான பெத்தநாயகபாளையத்துல என்ன நீ கட்சியை கட்டி இருக்க? ஜெகதீச பாண்டியன் ஒருத்தரை கூட கட்சியில சேர்க்கலையா? யாரையாவது சேர்த்துட்டு அவர் சொல்லுங்க. சொந்த ஊர்ல, சொந்த தாய் கிராமத்துல யாரையாவது ஒருத்தரை கட்சியில நினைச்சிருக்கட்டும். ஒருத்தரை இணைக்கலையே. அவர் என்ன செய்யறாருன்னா சீமானனுடைய புகழ் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு தான் சார்ந்து இருக்கிற திரைத்துறையில தன்னை வளர்த்துக்கிறாரு. நான் சீமானண்ணனுக்கு மிக நெருக்கம், நான் சீமானண்ணன் கூட பயணிக்கிறேன். ஆனா நீங்க நாம் தமிழ் கட்சியை பல வருடங்களா நீங்க கவனிச்சுட்டு வரீங்க. இப்ப நாம் தமிழ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரா நீங்களும் இருக்கீங்க. நீங்க பாருங்க, சீமானண்ணன் இந்த ஜெகதீச பாண்டியன் புகழ் வெற்றி இவங்க எல்லாம் இருக்கும்போது பத்திரிகையாளர் சந்திப்புல சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இவங்க தான் அண்ணன் கூட நிப்பாங்க. ஆமா, இவங்க எந்த நேர்காணல் எடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, அது அந்த ஃப்ரேம் வந்து இந்த பக்கம் ஜெகதீச பாண்டியன்னா இந்த பக்கம் புகழ், இந்த பக்கம் வெற்றினா இந்த பக்கம் ஜெகதீச பாண்டியன், இப்படிதான் இருக்கும். ஆனா அண்ணன் சீமான் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைச்சாரு. நான் வந்து இப்ப வேலூருக்கு அண்ணன் சீமான் வராரு, வேலூர்ல இருக்க அங்க உழைச்சிட்டு இருக்க பொறுப்பாளர்கள் அங்க அடையாளப்படணும். ஆமா, அதான் சரி. அத அண்ணன் சீமான் செய்ய வரும்போது இவங்க அதுக்கு வந்து முரண்பாடா நிக்கிறாங்க. இதுதான் முதல் பிரச்சனையே இதுதான். கட்சியில ஏற்பட்ட முதல் முரண்பாடே இதுதான். இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து ராணிப்பேட்டையில இருக்கேன். சரி, வேலூர்ல கட்சிக்காக உழைச்சிட்டு இருப்பான், 14 வருஷமா 15 வருஷமா கட்சிக்காக உழைச்சிட்டு இருப்பான். ஆமா, நான் ராணிப்பேட்டையில இருக்கிறதால நான் போய் வேலூர்ல நின்னா அது அயோக்கியத்தனமா இல்லையா? நிச்சயமா அது ஏற்புடையது இல்ல. ஏன்னா அங்க வேலூர்ல உழைச்சிட்டு இருக்கவன் அண்ணன் கூட நின்று அடையாளப்படணும். அவன் தான் அப்பதான் அங்க அரசியல் பண்ண முடியும். நிச்சயமா. அப்ப இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை, ஒரு சின்ன மாற்றம் தானே இது, இந்த சின்ன மாற்றத்தை கூட அவங்களால ஏத்துக்கொள்ள முடியாது. ஆனா பேசுவாங்க, நான் வந்து கட்சிக்காக அப்படி உழைச்சு இப்படி உழைச்சு. ஜெகதீச பாண்டியன் வாங்கின ஏதாவது வழக்கு கட்சிக்காக? ஜெகதீச பாண்டியன் எங்கேயாவது ஒரு இடத்துல போராடி பிரச்சனை பண்ணி கொடியேற்றிருக்காரா? ஒரு வழக்கு கூட அவர் வாங்கினது இல்லையா? ஆனா சீமானண்ணன் கூட இருந்ததால சீமானண்ணன் மேல போடுவாங்களே வழக்கு. மேடையில பேசினாரு, ஆர்ப்பாட்டத்துக்கு போனாரு, 8 வழிச்சாலைக்காக போனாரு, அப்படி வாங்கப்பட்ட வழக்குகள் தான் தவிர இவர் மீது இவர் தலைமையில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணி எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல. அப்போ அந்த கட்சியை உருவாக்குனது அவர் கிடையாதா? ஆனா இங்க என்னன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தியல பரப்பிட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சியை நாங்க தான் உருவாக்கணும். எத்தனை பேர் தான் உருவாக்கினீங்க? இப்ப நான் இல்ல தம்பி, நான் இதுல வந்து நீங்க சொல்றதுல நான் முரண்பட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. ஜெகதீச பாண்டியன் கட்சியினுடைய தொடக்க நிலையில் இல்லையா? ஆனா நான் வந்து கட்சியில 2011 நான் கட்சியில இணைகிறேன். சரி, நான் கட்சியில இணையும் போது எனக்கு சீமானண்ணன் தவிர வேற ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் எனக்கு பழக்கமாகறாருன்னா அன்பு தென்னரசு. சரி, ஏன்னா வட ஆற்காடு மாவட்டங்கள் அவர் தான் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருந்தார், அங்க இருக்க மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைச்சிட்டு இருந்தாரு. சரி, அவர் எனக்கு அறிமுகமாறாரு. அறிமுகமான பிறகு 2016 தேர்தல் முதல் முறையா கட்சி வந்து தேர்தல் சந்திக்குது. எங்களுக்கு வந்து புதுசு, எங்களுக்கு வந்து முன்ன பின்ன கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்று எங்களுக்கு பழக்கம் கிடையாது. சரி, எப்படி வேட்புமனு தாக்கல் செய்யணும், எப்படி என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை முழுக்க எங்களை நேரடியாக இயக்குனது அண்ணன் சீமான் அவர்கள் தான். எங்களை நேரடியாக இயக்குனது அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட 2014 அண்ணனுக்கு நல்லா நினைவு இருக்கும். இப்போவும் சமீபத்தில் கேட்டாரு, சொன்னாரு 2016 அண்ணன் இடத்துல கேட்கிறேன், அண்ணன் எப்படி இதெல்லாம் செய்யறோம் தெரியலன்னா, பெரிய வேலையை சின்ன பயிலுங்க நாங்க செய்யறோம், தம்பி கத்துக்கன்னாரு. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கத்துக்கன்னாரு பாருங்க. 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், இதையெல்லாம் கத்துக்கிட்டு வந்துட்டோம். புரியுது. அப்ப ஜெகதீச பாண்டியன் இந்த இடத்துல எங்க? 2016 தேர்தல் இல்ல, அவர் கட்சியில இல்ல. ஜெகதீச பாண்டியன் ஒரு நபரே எனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் இல்ல கட்சியில இருக்க யாருக்குமே தெரியாது. ஓகே.
2019 பாராளுமன்ற தேர்தலையும் தெரியாது. ஓஹோ. எங்களுக்கு அந்த நேரத்தில் தெரிஞ்சதெல்லாம் சீமான் அண்ணன் மட்டும்தான். இல்ல நான் என்ன கேக்குறேன், சீமான் அண்ணன் கூட அவர் இருந்தாரு, ஆனா உங்களுக்கு அறிமுகம் இல்லையா? கிடையாது. கட்சியில எந்த நிகழ்வுகளையும் அவர் கலந்து கொள்ள. 2016 முதல் 2019 வரை ஏதாவது ஒரு நிகழ்வுல ஜெயசபாண்டியன் படத்தை காமிக்கிட்டோம். ஜெயசபாண்டியன் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஓ, அப்ப அவர் கட்சிக்கே 2019க்கு பிறகுதான் வராரு. என்ன காரணம்ன்றது நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும். என்னன்னா, கட்சி இப்படி வளரும், சீமான் அண்ணன் ஒரு தனித்த பேராற்றலா தமிழகத்துல இருப்பாரு அப்படின்றத இவங்க நினைச்சு கூட கற்பனை பண்ணல. இது வரவும் சரி ரைட்டு, நமக்கு எங்க போனாலும் நமக்கு மதிப்பு இருக்காது. ஏன்னா இவர் டைரக்டர்ன்றாரு, நீங்க இயக்குனரா இருக்கீங்க, நீங்க படம் எடுத்திருக்கீங்க, இவர் எந்த படத்துல இயக்குனரா இருக்காரு நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல அவர் இன்னும் எந்த படமும் டைரக்ட் பண்ணல. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு, அசோசியேட் டைரக்டரா இருந்திருக்காரு. ஆனா எல்லா இடத்துலயும் அவர் அல்லகையா தானே இருந்திருக்காரு. நான் அவரை சொல்றேன், மத்தவங்களை நான் சொல்லல. புரியுது. எல்லா இடத்துலயும் அவர் அல்லகை தான். அவர் என்னன்னா, இந்த சீமான் அண்ணன் கூட இருந்து சீமான் அண்ணன் கூட அவருக்கு பழக்கம் இருந்திருக்கலாம். சீமான் அண்ணன் ஈழத்துக்கு போகும்போது அது சீமான் அண்ணனுக்கு தகவல் கடத்துறதுக்கு சீமான் அண்ணன் இங்க ஒரு ஆளை நியமிக்கணும்ல. புரியுதுங்க. இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு இயக்குனர். ஆமா. அப்படிங்கும்போது அவருக்கு குறைஞ்சபட்சம் இப்ப நான் ஒரு 6-7 படங்கள் நான் டைரக்ட் பண்ணிருக்கேன்னா, என்கிட்ட குறைஞ்சது ஒரு 50 பையங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காங்க. அப்ப அவங்க அது போல அதுல ஒரு சில பேர் ரொம்ப நெருக்கமா என்னோட இருப்பாங்க. ஆமா, உங்களுக்கு தெரியும் ஐயா மணிவண்ணன் அவர்களுடைய திரை குடும்பம் எப்படிப்பட்டது. ஆமா, பல பேர் இருப்பாங்க. ஆமா, பல பேர் இருப்பாங்க. அதே போல பல்வேறு இடங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட பழக்கங்கள் தான். அது போல இவர் இயக்குனரா இயங்கிய போது கூட ஜெகதீச பாண்டியன் அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பரா இருந்திருக்கலாம். அவர் கூட ஒன்னா சாப்பிட்டிருக்கலாம், ஒன்னா உறங்கி இருக்கலாம். திரைத்துறையில் அவர் ஒரு நெருக்கமான நண்பரா இருந்திருக்கலாம். அந்த வகையில சீமான் அண்ணன் கட்சி 2010 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு இயக்குனராக தான் அறியப்பட்டார். நாம் இந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தூக்கி கொண்டாடிய திராவிடர் கழகம் போன்ற இயக்கங்கள் கூட அவரை இனமான இயக்குனர் தான் சொல்லுவாங்க. அந்த காலத்திலே அவர் கூட இருந்திருப்பாரு. அப்போ அவர் ஈழத்துக்கு போன போது, அப்ப அவர் ஈழத்துக்கு போற போது அவர் கட்சி ஆரம்பிக்கலையே, இல்ல அவர் டைரக்டர் தானே. அப்ப அவர் கூட இருந்திருக்கலாம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை நான் தான் வடிவமைத்து கொடுத்தேன், சீமானுக்கு எதுவும் தெரியாது, அந்த நாம் தமிழர் கட்சி என்கிற அந்த பேர் இயக்கத்துக்கு உண்மையாகவே நான் தான் தலைவரா வந்திருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க. அப்படின்னா தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் கட்சியில் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. 100% இல்லை, இருந்தாரு அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவர் கடை சொல்லுங்க. அப்படின்னா எப்படி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு? அண்ணா, அவருடைய நோக்கம் என்ன தெரியுமாண்ணே? இங்க நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு தனித்த பேராற்றலா வரும்ன்றதை அவர் எதிர்பார்க்கல. சரி, வந்தாச்சு. வந்த பிறகு சீமான் அண்ணன் ஒரு எல்லையை வகுக்கிறாரு. நீ சேலமா, சேலத்தை மட்டும் பார். நீ வேலூரா மட்டும் பார். நீ ராணிப்பேட்டையை மட்டும் பார். ஏன்னா நம்ம பெரிய பொருளாதார படைத்த ஆட்கள் நம்ம கிடையாது. நம்மளால துரைமுருகன், காட்பாடி துரைமுருகன் பாக்குற மாதிரி ஒட்டுமொத்த வேலூரையும் நம்மளால பார்க்க முடியாது, ஒட்டுமொத்த வட ஆற்காடு மாவட்டங்களும் நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அந்தந்த பகுதிகளுக்கான தலைவர்களை உருவாக்கணும் அண்ணன் சீமான் நினைக்கிறாரு. நினைச்சு அப்படி ஒரு திட்டத்தை வகுக்கும் போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் கால் தமிழ்நாட்டை புகழும், ஒரு பக்கம் கால் தமிழ்நாட்டை ஜெகதீச பாண்டியனும், ஒரு பக்கம் கால் தமிழ்நாட்டை வெற்றியும், ஒரு பக்கம் கால் தமிழ்நாட்டை திருச்சி பிரபுவும், இப்படி பிரிச்சு வச்சு அவங்க தாங்க தான் அங்க ஆளுமைன்னு இருந்தாங்க. அங்க உடைச்சி ஒவ்வொரு பகுதிக்கான தலைமைகள் அண்ணன் சீமான் உருவாக்கும் போது இவங்க அங்க முரண்படுறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க கிட்ட கட்டமைப்பு கிடையாது. இப்ப கேட்பாங்கல்ல, இப்ப சல்மானாக என் ஊர்ல எனக்கு என்ன கட்டமைப்பு இருக்குன்னு கேட்பாங்கல்ல. புரியுது. என் பூத்துல என்ன கட்டமைப்பு இருக்குன்னு கேட்பாங்கல்ல. ஜெகதீச பாண்டியனை நிப்பாட்டி உன் பூத்துல என்ன கட்டமைப்பு இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லைன்றதுக்கு பதிலா இப்படி ஒரு அவதூறை அள்ளி தெரிச்சுட்டு போயிட வேண்டியது. புரியுது. இயலாமை காரணம் தான். புரியுது. இப்ப நாம் தமிழர் கட்சியில ஜெகதீச பாண்டியனுடைய வேலைன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் சொன்னல 2019 பிறகுதான் கட்டமைப்பு குழு உருவாக்கப்படுது. சரி, கட்டமைப்பு குழுல வர பொறுப்பாளர்களோட சேர்ந்து ஜெகதீச பாண்டியனும் வராரு. ஓஹோ.
ஜெகதீச பாண்டியன் மட்டும் வரல, ஒரு கும்பல், அதாவது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் குழுல ஆமா இவரும் ஒருத்தர். ஓகே, இவரும் ஒருத்தர் வராங்க. இவர் தலைமையில இல்ல 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 அது தெளிவா புரிஞ்சுக்கணும். இவர் தலைமையில எல்லாம் வரல, இவரும் ஒருத்தரா வராரு. சரி, இவரும் ஒருத்தரா வரும்போது அப்ப இவர் தான் ஜெகதீச பாண்டியன் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா 15-20 பேர் வந்திருக்காங்க. சரி, அதுல பிரபலமான முகமுங்கள அன்பு தினரசன் அண்ணன் ராவணன் அண்ணன் இவங்க எல்லாம் இருக்காங்க. கல்யாணசுந்தரமா அப்ப இருந்தாரு. சரி சரி சரிங்களா. இதன் பிறகுதான் எனக்கு நான் சட்டக்கல்லூரியில படிச்சேன் பெங்களூர்ல. அங்க எனக்கு ஜூனியரா இவர் இருக்காரு. அப்பதான் எனக்கு தெரியுது இவர் ஜெகதீச பாண்டியன். அப்பதான் பேசுறேன் அவர்கிட்ட, ஆனா நீங்க கட்டமைப்பு குழுல வந்தீங்களா நீங்க தானே? ஆமா ஜெகதீச பாண்டியன். அப்பதான் அவருடைய பழக்கங்கள் எனக்கு வருது. எப்ப 2020க்கு பிறகுதான். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது 2020ல இருந்து 24 வரைக்கும் அவர் கட்சியில இருக்காருன்னு வைங்களேன். இந்த 4 வருஷத்துல கட்சிக்கு நீ செஞ்சது என்ன? அப்ப கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் கழிச்சுதான் அவர் முழுமையா கட்சிக்குள்ளே வராரு. அப்புறம் எப்படி அவர் நான் தான் அந்த கட்சியை தொடங்கினேங்கிறது மாதிரி பேசுறாரு. அதற்கான நாம் தமிழர் கட்சி பதிலடியே இல்லையே. ஆனா பதிலடி இல்லைன்னா சீமான் அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் ஜெகதீச பாண்டியன் நீக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? கட்சியை விட்டு நீக்கல. காரணம் என்னன்னா ஜெகதீச பாண்டியன்ற அந்த நபரு ஒரு A4 ஷீட்டுக்கு கூட ஒர்த்து கிடையாதுன்னு அண்ணன் தெரியும். நீக்கி நம்ம ஒரு A4 ஷீட்டை வீணாக்குறது நமக்கு தான் நட்டம். அது அப்படியே போகட்டும் விட்டுருன்ட்டு. அப்படி இருக்கும்போது ஜெகதீச பாண்டியன் தான் எந்த இடத்துல இருந்தோன்றத மறந்துட்டு பேசுறாரு. ஜெகதீச பாண்டியனுக்கு முழு உரிமைகள் அண்ணன் சீமான் கொடுத்திருந்தார். எந்த மாவட்டத்திலையும் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் நேரடியா பேசுறதுக்கு. காரணம் என்ன? அண்ணன் நம்பினார். நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஜெகதீச பாண்டியன் இல்ல. முழுக்க முழுக்க துரோகம் தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு. நம்பிக்கை துரோகம். ஆமா, கார்ல ஆரம்பிச்சு போட்ட கூட்டம் வரைக்கும் ஊழல் பண்ணிருக்காரு. என்ன கூட்டத்துல ஊழல் பண்ணாரு அண்ணன்? 2000 ஆதாரத்தோட நான் சொல்றேன் உங்களுக்கு. 2019ல YMCA ஒரு கூட்டம் நடந்துச்சு. சரி, நம்ம மாவீரர் நாள் கூட்டம். சரி, அந்த YMCA கூட்டத்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும் இல்லையா? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செந்தில் ஃபார் ஈவெண்ட்ன்றதுக்கு கான்ட்ராக்டை ஒரு எஸ்டிமேஷன் வாங்குறாங்க. கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்கள் வாங்குறாங்க. சரி, வாங்கினதை அதை ஓவர்லுக் பண்ணி ஜெகதீச பாண்டியன் அந்த செந்தில் ஃபார் ஈவெண்ட்டுக்கு சப் கான்ட்ராக்ட் இருப்பாங்கல்ல, அல்லகை. ஏன்னா அல்லகை தானே யோசிக்கும். அது சரி அல்லக்கையை பிடிச்சி அந்த அல்லக்கை எப்படி கமிஷன் வச்சுக்கிட்டு தானே கான்ட்ராக்டர் போவோம். அங்க போயிட்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய பொறுப்பாளர்கள் வாங்கினதுக்கும் இதுக்கும் 10 லட்ச ரூபாய் டிஃபரெண்ட். அடேங்கப்பா, 10 லட்ச ரூபாய் அந்த 2019 கூட்டத்துல போட்டாரு. அவரு திருடிட்டாரு. கட்சி பணத்தை திருடின ஜெகதீச பாண்டியன் தான். 2019 YMCA நடந்த அந்த கூட்டத்துக்கு கட்சி பொறுப்பாளர்கள் வாங்கினதை விட அதிகமா 10 லட்ச ரூபாய் அதிகமா வாங்கி எஸ்டிமேஷன் இதுலதான் ஒர்க் பண்ணணும்னு விடாபடியா இருந்தாரு. இல்ல, இப்ப 10 லட்ச ரூபாய் அதிகமா ஆகுதே, இது வேண்டாம்னு நீங்க கட்சியில சொல்லிருக்கலாம். அண்ணா அந்த நேரத்துல என்னன்னா ஜெகதீச பாண்டியன் தான் கட்சிக்கு ராஜான்னு இருந்த காலம் அது. 2019-20ல. ஏன்னா அப்பதானே உள்ள வராரு. சீமான் அண்ணன் முழுக்க நம்பிட்டாரு, தம்பி செஞ்சிருவான். சரி, தம்பி போக்குக்கு விடுங்கடா அப்படின்னு. அதுல கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய். அதன் பிறகு 2020ல பூந்தமல்லியில ஒரு கூட்டம் நடக்குது. சரி, அந்த கூட்டத்துக்கு குறிப்பா தென்னரசனும் அண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களும் இதே செந்தில் ஃபார் ஈவெண்ட் சந்தோஷ் என்பவர் அணுகி ஒரு எஸ்டிமேஷன் வாங்குறாங்க. சரி, வாங்கிட்டு இதை தலைமையில குழு உட்காந்து பேசுவாங்கல்ல. உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி எஸ்டிமேஷன் இருக்குங்க, இல்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலயே சில ஜெனரேட்டர் எல்லாம் வராது, அது வராது, இது வராது அப்படின்னு இவர் 8 லட்ச ரூபாய் கூடுதலா 8 லட்ச ரூபாய் கூடுதலா ஒரு எஸ்டிமேஷனை போட்டு அந்த எஸ்டிமேஷன் ஒர்க் பண்ண வச்சாரு. இதுல இன்னொரு கூத்து தெரியுமா? இந்த 2020 இந்த பூந்தமல்லி நடந்துச்சுல கூட்டம், அந்த கூட்டத்துல தான் 2 நாளைக்கு முன்னாடிதான் வருவாரு. கார்ல வருவார், நிப்பாரு. நானே கண்கொள்ள பாத்துருக்கேன். நிப்பாரு. நமக்கு பக்கம் தான்றதால நம்ம அடிக்கடி ஏற்பாடுகளை பாத்துட்டு போறது வழக்கம். நின்று அங்க ஜெனரேட்டர் இருக்காது. 2 நாள் முன்னாடி ஜெனரேட்டர் ஆன் பண்ணி அந்த லைட்லாம் போடுவாங்க இல்லையா? ஜெனரேட்டரோட டீசல் எவ்வளவு இருக்கு? 30 லிட்டர் இருக்கா என் கார்ல ஊத்து. ஐயோ, டீசல் போட கூட வக்கில்லாத ஆள் அது. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆனா உண்மையா மறுத்து பேச சொல்லுங்களேன். இன்னைக்கு பூந்தமல்லியில இருக்கிற பொறுப்பாளர்கள் அணுகி கேட்டா அது சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு ஒரு மாநில பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் செஞ்சா அசிங்கம் அப்படின்னு அவருக்கு தோணலையா? அவருக்கு அசிங்கம் அதெல்லாம் பழகிட்டாரு. நீங்க பாருங்க, 2019-2020ல இவங்க நடத்தின கூட்டம். சரி, 2024ல நம்ம மதுராந்தகத்துல மாவீரர் நாள் கூட்டம் நடத்தணும். ஆமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரம்மாண்டமா பண்ணிருந்தோம். அதுல நடுவுல அண்ணன் அந்த இதுல ரேம்ப் எல்லாம் போட்டு அதுக்கு அந்த 4 பக்கமும் போக்கஸ் லைட் கட்டி முதல் முறையா அப்பதான் கட்டுறோம். 4 பக்கமும் போக்கஸ் லைட் கட்டி பாதி கிரவுண்டுக்கு போக்கஸ் லைட் கட்டிட்டோம். அந்த கூட்டத்துக்கும் ஏற்கனவே நடந்த கூட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் டிஃபரெண்ட்.
அடே அப்பா. ம். அப்ப கட்சி பணத்தை தின்னது யாரு? இது பெரும் ஊழல் குற்றச்சாட்டா இருக்கு தம்பி நீங்க சொல்றது. ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து பேச சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது- நீங்க ஒரு இது- விடயம் கேட்கலாம், இதெல்லாம் சீமானனுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஆ, நீங்க அதை கேட்கலாம். கேட்கலாம். ஆமா. நான் சீமானனுடைய பழக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். ம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதை எப்போ ரியாக்ட் பண்ணுவோம் அப்பதான் ரியாக்ட் பண்ணுவார். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அதன் போக்குக்கு அப்படியே விட்டுக்கிட்டே இருப்பாரு. விட்டுட்டே இருப்பார். எவ்வளவு தூரம் தான் போய் நிக்குதுன்னு பார்ப்போம். ஓ ஓ ஓ. நான் போன ஒரு உரையாடலில் நான் சொல்லியிருந்தேன், ம். இவங்க அண்ணன் சீமான் அவர்களோடு இன்னும் பயணித்திருந்தால் அண்ணன் சீமான் அவர்களின் உயிருக்கே ஆபத்து. இது ரொம்ப பெரிய பெரிய உயிருக்கே ஆபத்து. பெரிய குற்றச்சாட்டா இருக்கு தம்பி இது. ஏன்னா அண்ணன் நம்பிட்டாருன்னு. ஆ. அண்ணன் நான் என்ன சொல்றேன்னா, சீமானனுடைய நம்பிக்கையை வந்து சம்பாதிக்கிறது சாதாரணமான விடயம் கிடையாது. புரியுது புரியுது. அதை சம்பாதிச்சிட்ட பிறகு அண்ணன் கூடவே ஒரே கட்டில உறங்கி அண்ணன் கூட ஒரே தட்டுல உண்டு அண்ணனுக்கு துரோகம் செய்ய இவங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ஏன் ஒரே இலையில சாப்பிட்ட ராஜீவ்காந்தி போய் துரோகம் பண்ணும்போது ஒரே தட்டுல சாப்பிட்டோம். அப்ப என்னன்னா இவங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரின்னு. புரியுது புரியுது புரியுது. இவங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி. சொல்லுவாங்கல்ல, உப்பு இல்ல இப்ப நான் உப்பு தின்ன வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாதுன்னு வாங்க. ஆமா. அப்ப இவங்களுக்கு ரெண்டகம் செய்யறதும் துரோகம் செய்யறதும் தான் இவங்களுக்கு தொழிலாவே இருந்திருக்கு. புரியுது 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 புரியுது. இவங்க பரம்பரை தொழில இதுவா தான் இருந்திருக்கும். சீமானனுக்கு துரோகம் செய்யறவன் தான் பெத்த தாய் தகப்பனுக்கும் தான் கட்டின பொண்டாடிக்கு உண்மையா இருக்க மாட்டானே. இப்படி ஒரு தலைவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய பாக்கியம். புரியுது புரியுது. இனி வரும் காலத்துல இப்படி ஒரு தலைவன் இந்த மண்ணுல பிறப்பானன்றது சந்தேகம். கூடவே பழகிட்டு அண்ணன் நம்ம போயிட்டு எதிரில் உட்காந்து பேசி ஒரு நபர்னு நீங்க இப்ப நாம் தமிழ் கட்சியில தான் இருக்கீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, சீமான் அண்ணன் கூட ஒரு நபர் முன்னாடி உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு வெளியே வந்த பிறகு அவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? எதையோ ஒரு விஷயம் நமக்குள்ள புதுசா புகுந்த மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற நபரும் ஒரு நம்பிக்கையோட வெளியே போவான். நீ கிட்டத்தட்ட 4-5 ஆண்டு காலம் அண்ணனோட பயணிச்சுட்டு வெளியே போய் உட்கார்ந்து வாய்க்கு வந்ததை பேசுறியே, வெக்கமா இல்லைன்னு கேட்க தோணுது இல்ல? அது சரி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க வைக்கிறதுல ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. ஆமாங்க. கட்சிக்குள்ள இருந்து கொண்டு கட்சியை சுரண்டினார், கட்சிக்குள் திருடினார், கட்சி பணத்தை தின்றார், டீசல் வரைக்கும் திருடினாரு. ஆமா. அவ்வளவு பெரிய ஒரு 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 குற்றச்சாட்டை வந்து வைக்கிறதுல நாளைக்கு இதை நிரூபணம் பண்ணணும்னா உங்களால முடியும்? என்னால 100% முடியும். அவர் கொடுத்த எஸ்டிமேஷனும் இருக்கு, நம்ம வாங்கின எஸ்டிமேஷனும் இருக்கு. புரியுது. நேரடியா விவாதத்துக்கு வந்தாலும் இதே உங்களோட சேனலுக்கே கூப்பிடுங்க, நேரடியா விவாதம் பண்ணுவோம், லைவ்லயே போடுவோம். அது சரி, அது சரி, லைவ்லயே போடுவோம். இப்ப என்னன்னா நான் என்ன கேட்கிறேன், ஜெகதீச பாண்டியன் வைத்த குற்றச்சாட்டு அத்தனையும் அவதூறு என்பதற்கு ஒரு ஆடியோ ஆதாரம் இருக்கு. ஆடியோ ஆதாரம்? ஆடியோ ஆதாரம். அண்ணன் சேலத்தை சார்ந்த நாம் தமிழ் கட்சியோட முன்னாள் பொறுப்பாளர் அருண் அவர்கள்ட்ட ஜெகதீச பாண்டியன் பேசின ஆடியோ இருக்கு. ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, தன்னை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் நினைச்சுப்பாப்ல. புரியுது. பேசுறதெல்லாம் அட்டப்புழு. சரி. அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுறாப்ல. பேசும்போது அருண் என்பவர் வந்து சீமானனுடைய திருமணத்துக்கு பணம் தர முடியாது அப்படின்னு பேசியதா இவர் ஒரு அவதூறு கருத்தை சொல்லிட்டாரு. சரி. அதுக்கு அருண் என்பவர் அவருக்கு அழைச்சி பேசி அந்த ஆடியோ எனக்கு வருது. ஓஹோ. அருண்கிட்ட என்ன அருண்கிட்ட வந்து நான் தவறுதலா பேசிட்டு என்ன மன்னிச்சிரு, நான் அடுத்த இன்டர்வியூல எங்கேயாவது நான் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறேன். வணக்கம் அருண், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரி சரி சரி. இது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன், பாத்தீங்களா? அப்படியா? ஆமா, இந்த பாத்துறேன், பாருங்க. A few minutes later. சொன்னது தப்புன்னா நான் இன்னொரு இடத்துல சொல்லிடுறேன், பதிவு பண்ணிடுறேன், சரிங்களா? அது எவ்வளவு இழிவானதா நான் நெருங்கிறேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு காலையில இருந்து எனக்கு நல்ல மனநிலையிலயும் நான் இல்ல. ஓகே, அதை மன்னிச்சீங்க. தவறா சொல்லியிருந்தா நான் வந்து இன்னொரு இதுல கண்டிப்பா அதை பதிவு பண்ணிடுறேன். அருண் சொல்லல, அது சொன்னாது யாருன்னு நான் இன்னொரு தடவை விசாரிச்சுட்டு அந்த பேரை சொல்லிடுறேன். என்னன்னா வாய்க்கு வந்தது உளறி விட்டுறது, பின்னாடி போய் உட்காந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சா மன்னிப்பு கேட்டுறது. இதே போன நேர்காணல்ல நான் வந்து 25,000 ரூபாய் வந்து அண்ணனுடைய ஃபார்ச்சுனர் வண்டியை தயார் பண்ணதுக்காக 25,000 ரூபாய் ஜெகதீச பாண்டியன் போட்டுட்டாரு, ஜெகதீச பாண்டியன் திருடிட்டாரு அப்படின்னு நான் பேசினேன். சரி. இது சம்பந்தமா சேலத்துல இருந்து ஒருத்தர் எனக்கு அழைச்சி பேசினாரு. சரி. நான் மன்னிப்பா கேட்டேன். அது சரி. இதே அந்த வண்டியை ரெடி பண்ண ஆள் மணிகண்டன்றவர் என்ன அழைச்சி பேசினாரு. அவர் பேசும்போது பதிவு பண்றாருன்னு தெரியும். நான் தெளிவா சொன்னேன், நான் இப்ப பேசுனது பதிவு பண்ணி போடுன்னு. போட வேண்டியதானே? அதானே. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், பேசின கருத்துல தெளிவா நிக்கணும்ல. நீ உண்மையை சொல்லி தான் நிக்கணும்ல. நான் சொன்னது உண்மை. 25,000 ரூபாய் ஜெகதீச பாண்டியன் திருடினது உண்மை. இந்த 8 லட்சம் ரூபாய் ஜெகதீச பாண்டியன் திருடினது உண்மை. 10 லட்சம் ரூபாய் ஜெகதீச பாண்டியன் திருடினது உண்மை. நான் நிக்கிறேன், ஜெகதீச பாண்டியன் நிக்க சொல்லுங்க. ஒரு வளர்ந்து வர்ற
ஒரு 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 பணம் இல்லாத எந்த பின்புலமும் இல்லாத ஒரு அரசியல் கட்சியில இது ஒரு மிகப்பெரிய தொகை. பிச்சை எடுக்கிற எங்க கிட்ட திருடுறானே ஜெகதீச பாண்டியன் வாழ்வானானு, பிச்சை எடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கோம்னு. நம்ம கிட்ட இந்த எப்படியாவது ஒரு உணர்வோடு ஒருத்தர் பணத்தை போட்டு அனுப்புறான்னு, அந்த பணத்தை திருட்டு போறாங்களே இவங்கெல்லாம் உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு தின்றாங்களா? இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப வந்து நான் வந்து பார்த்துருக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேடைகள்ல தேர்தல் களங்கள்ல மேடைகள்ல அண்ணனுக்கு வந்து பல பேர் வந்து நிதி கொடுக்குறாங்க. ஆமா, கவர்ல கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 10 பேர் 15 பேர் 50 பேர் இந்த மாதிரி தங்களால் முடிஞ்சதை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதையெல்லாம் வாங்கி தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்கள்ட்ட தான் அண்ணன் வந்து கொடுத்தாங்க. அப்படியே கொடுப்பாங்க. அவர் வாங்கி வாங்கி பாக்கெட்ல அங்க எங்கன்னு வச்சுக்குவாரு. இப்ப அதற்கெல்லாம் வந்து முறையா கணக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் இதுல முழுக்க முழுக்க ஒரு விடயத்தை நம்ம தெளிவா பார்க்கணும். அண்ணனுடைய பயணங்கள் ஆரம்பிக்குது இல்ல, தேர்தல் பயணம் போகும், அப்போ வந்து அண்ணி வந்து ஜெகதீச பாண்டியன் தான் பணம் கொடுப்பாங்க. ஓஹோ, போற போக்குவரத்து செலவு வச்சுக்கங்கன்னு. ஆனா ஜெகதீச பாண்டியன் இப்போ அண்ணன் கிளம்பி வேலூருக்கு வராருன்னா அற போறதுல இருந்து அத்தனை செலவும் அங்க மாவட்டத்துல இருக்க நாங்க தான் பாக்குறோம். ஜெகதீச பாண்டியன் என்னைக்கு அந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு நீங்க சொல்லுங்க. நீங்களும் தேர்தல் நின்று இருக்கீங்க. என்னைக்கு இது பண்ணிருக்காங்க சொல்லுங்க. என்னைக்குமே பண்ணதில்லை. இதை தாண்டி ஒரு அண்ணி வீட்டுல இருந்து கிளம்பும் போது அண்ணனுக்கு ரூம் போடுறதுக்கு, அண்ணன் சாப்பிடுறதுக்கு, போக்குவரத்து செலவு கொடுத்துருவாங்க, டீசல் போடுறதுக்கு, இதுக்கான செலவு கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வாங்கி இவங்க வச்சுக்கிட்டு அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் செய்ய சொல்லிடுவாங்க. ஆமா, இங்க வந்து பொய்யான கணக்கு காமிச்சிருது. அன்னைக்கு கணக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஏற்புடையது இல்லையே அண்ணா. என்னன்னா இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம இது சம்பந்தமா நெகட்டிவ் விஷயங்களை நம்ம தேடி போக மாட்டோம். சரி அண்ணன் சொல்றாரு செஞ்சிரும் இப்படிதான் நம்ம சொல்லிட்டு போன பிறகு இப்படி எல்லாம் பேசும்போது இது சம்பந்தமா அப்படியே பின்னோக்கி பார்க்கும்போது பல எச்ச வேலைகளை இவர் செஞ்சிருக்காரு. இப்ப நான் என்ன ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சியை விட்டு பல பேர் வந்து வெளியில போயிருக்காங்க. போன வேகத்துல ஒரு வருத்தத்துல ஒரு கவலை பல பேர் வந்து பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அதை கடந்து போயிடுவாங்க. ஆனா இவர் கடந்து போக மாட்டேங்கிறாரு. இவருக்கு வேற தெரியாதுன்னு சீமானனுடைய நிழல்ல வளர்ந்த ஒரு செடி அவரு. அந்த நிழல் தான் வேணும். இப்ப போயிட்டு வேல்முருகன் கட்சியில இருக்காருல்ல, அண்ணன் வேல்முருகன் கட்சியில இப்ப போன உடனே கொடியை மாத்திட்டாங்க. இப்ப நாளைக்கு வேல்முருகன் அண்ணனுடைய ஒரு முரண்பாடு வருதுன்னா வேல்முருகனுக்கு கட்சி நடத்த தெரியாது. நாங்க தான் புலிக்கொடிய வேல்முருகனுக்கு அறிமுகப்படுத்தணும். கட்டாயம் பேசுவார். பேசலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். கட்டாயம் பேசுவார். இவர் என்கிட்டே சொன்னவர் தான். வேல்முருகனுக்கு ஒரு அரசியல் மயிரும் தெரியாது. இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. சாதியாதான் நிப்பாரு சொன்னாரு. சொல்லலன்னு மறுத்து பேச சொல்லுங்க. என்கிட்டே பேசியிருக்காரு. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் லக்ஸரியா ரூம்ல தங்குறாரு, பேசுறாரு, வாய் கூசாம பேசுறாருல்ல. இவரும் சீமான் பயணிச்சு தானே வந்தாரு. ஆமா, இவங்களும் அண்ணன் தங்கி இருக்கிற அதே ஹோட்டல்ல நான் என்ன கேக்குறேன், அண்ணன் சீமான் அவர்கள் சூட் ரூம்ல தங்க வைக்கிறாங்க தம்பிங்க. நீ ஓயல ரூம் போட்டு தங்கினியா? நீ பக்கத்து ரூம் தானே வேணும்னு கேட்ட. ஆமா ஆமா ஆமா, அது சீமானுக்கு பக்கத்துல இருக்க ரூம் வேணும், அதே மாதிரி ரூம் வேணும் தானே கேட்ட. அதான் அப்ப நீ என்ன பிளாட்ஃபார்ம்ல போய் படுத்த மாதிரி பேசுற? இப்ப வேணாம்பா, அண்ணனுடைய பாதுகாப்பாக நீங்க அற போறீங்கன்னா அண்ணனுக்கு மட்டும் போடுங்க, எங்களுக்கு வேணாம் நீ சொன்னியா? அண்ணனுக்கு என்ன உணவு கொடுக்கணுமோ அதே உணவு தானே நீ தின்ன. இல்ல அப்படி கிடையாது. அண்ணனுக்கு என்ன உணவு வேணுங்கிறத இவர்களுடைய விருப்பப்படிதான் சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் அண்ணன் சாப்பிட்டு. ஆமா அண்ணன், என்னன்னா சீமான் அண்ணன் வந்து எங்க மாவட்டத்துக்கு வராருன்னா எங்க வீட்டுக்கு வர மாதிரி உபசரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்க மூத்த அண்ணன், எங்க அம்மாவுக்கு மூத்த பிள்ளை, அவர் எங்க ஊருக்கு வராரு, எங்க வீட்டுக்கு வராரு மாதிரி வராருன்னா அவரை உபசரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்க வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு வசதி இல்ல, கொண்டு போய் நாங்க அறையில தங்க வைக்கிறோம். நீங்க எல்லாம் எந்த மாதிரி உபசரிச்சிருங்க அப்படிங்கறத நானெல்லாம் பார்த்திருக்கேன் தம்பி. அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணனுங்கன்னா நம்ம பாக்குறோம். வெளியே போயிட்டு இப்படி அவதூறு பேசும்போது நமக்கே ஒரு இப்ப வெளிப்படையா நான் சொல்லணும்னா, ஜெகதீச பாண்டியனுடைய ஒரு 4 வருடம் நான் பழகி இருக்கேன், பயணிச்சிருக்கேன். ஜெகதீச பாண்டியன் பண்ண தவறுகளை, உண்மையிலே தவறுகள், அது அந்த தவறுகளை இப்ப பேசும்போது என் உடம்பு கூசுது. என்னடா அண்ணனை பழகிட்டாரடா, எப்படா பேசுறது? ஆனாலும் எங்க அண்ணனை அடிக்கும் போது உன்னை அடிக்காம விட்டா இது வரலாற்று பிழையா மாறிடும். அதுக்காக இப்ப தொடர்ச்சியா நீங்க ஜெகதீச பாண்டியனை பத்தி பாத்தீங்கன்னா, சேலத்துக்கு போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கலந்தாய்வு வைக்கிறாரு. அந்த கலந்தாய்வுல ஆத்தூர்ல நடக்குது. அந்த கலந்தாய்வுல இன்னைக்கு பேசுறாருல்ல, நான் எந்த தவறும் செய்யலை, என்ன சீமான் அண்ணன் வந்து எங்க தான் வந்து வளர்ந்துருவேனோ அப்படின்னு என்ன வெளியே அனுப்பிட்டாரு, வாய்க்குசாம பேசுறாருல்ல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணன். ஏன் அழுதாரு? சீமான் வந்து அழுதாரு. அறையில அழுதாரு. பார்த்த சாட்சி நானு. இல்லைன்னு மறுத்து பேச சொல்லுங்க. நான் மட்டும் இல்ல, 10 பேர் அறையில இருந்தாங்க. ஓஹோ, நான் செய்தது தவறு தான், நான் மன்னிச்சிருக்கேன்னா எந்த தவறு நீ மன்னிப்பு கேட்ட? கேட்க தோணுதா இல்லையானே?
அப்ப இதையெல்லாம் தாண்டி இவர் இருந்த எந்த இடத்துலயும் இவர் உண்மையா இல்லை. சரி, இங்க அரசியல்ல அண்ணனோட பயணிக்கும் போது உண்மையா இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா, இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காருல்ல வெற்றிமாறன் ஒரு நெருக்கடி காரணமாக ஒரு கடன் கேட்கிறாரு. கடன் ஒரு இடத்துல தயார் பண்ணணுன்றாரு. இவர் இவருக்கு தெரிஞ்ச ஒரு இடம், அவர் ஒரு ஃபைனான்சியர், அவர்கிட்ட 2 வட்டிக்கு வாங்குறாரு. ஓஹோ, 2 வட்டிக்கு அந்த பெரிய தொகையை கடனா வாங்கி இங்க இதை விட அதிகமான வட்டி வச்சு அவர் கொடுக்குறாரு. ஓஹோ, இல்லைன்னு மறுத்து பேச சொல்லுங்க. இதையெல்லாம் தாண்டி அமீர் அண்ணன், நான் கேட்கிறேன் உங்களை, இதெல்லாம் ஆதாரத்தோட தான் நீங்க பேசுறீங்களா? இல்லைன்னு மறுத்து பேச சொல்லுங்க, நான் ஆதாரம் கொடுக்குறேன். அப்படியா? சரி, இல்லைன்னு மறுத்து பேச சொல்லுங்க. இப்ப இதை இல்லைன்னு மறுக்க வேண்டியது யாரு? நான் கேட்கிறேன் தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, கொள்கை அதுல எல்லாம் பயணிக்காம எப்பவுமே இந்த பைனான்சியல் சைட்லயே பயணிப்பாரு. அப்படியே பயணிப்பாரு. அவருக்கு எல்லாமே பணம் 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 பணம், எல்லாமே பணம் தான். கட்சியுடைய பல பொறுப்பாளர்களுக்கு நான் உனக்கு பொறுப்பு வாங்கி தரேன் அப்படின்னு பணம் வாங்கியிருக்காரு. இப்ப பொறுப்பு வாங்கி தரேன்னு பணம் வாங்கிட்டு கட்சியை விட்டு வெளியில போய் நம்ம கட்சியை பத்தி அவதூறா பேசுறாருங்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சொல்றீங்களா தம்பி? இல்லன்னு மறுத்து பேச சொல்லுங்க. நான் வெளிப்படையா தானே சொல்றேன். என்ன, நான் ஜெகதீச பாண்டியனோட எப்படி பழகுனேன்னு கட்சியில இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். சரி, சரிங்களா? ஜெகதீச பாண்டியன் நான் நம்பினது என்னன்னா, அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு, அண்ணனுக்கு உண்மையா இருப்பாரு அப்படின்ற காரணத்தாக நம்ம நம்பி பழகுறோம். ஆனா ஜெகதீச பாண்டியன் அண்ணன் சீமான் அவர்களை நம்ம மிக உயரிய ஒரு நோக்கத்தோட அண்ணனை பாக்குறோம். அண்ணன் நம்ம இந்த மண்ணுல இருக்கிறோமோ இல்லையோ, அண்ணன் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த மண்ணுல வாழ்ந்து மக்களுக்காக நிக்கணும். ஏன்னா சீமான் அண்ணனை தவிர வேற எவனும் வர முடியாது. அண்ணனுக்கு எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் சீமான பயப்படுவார். கண்ணாடியை பார்த்து தான் முகத்தை பார்த்து பயப்படுவார். ஒருவேளை கண்ணாடியில ஜெயச பாண்டியன் முகத்தை தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு பயந்துருக்கலாம். சரிங்களா? அது தாண்டி சீமான அண்ணன் பயந்து எங்க நீங்க பார்த்திருக்கீங்க? இல்ல, அவர் பயப்படுற ஆள் கிடையாது. அண்ணன் இந்த பேனா சிலைக்காக சீமான அண்ணன் போனார்ல, ஆமா, பேனா சிலைக்காக சீமான அண்ணன் போன அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி சீமான அண்ணன் போகணும், இந்த வழியா வரணுன்றதை ஆர்கனைஸ் பண்ணது அக்கா வெண்ணிலா. சரி, அவங்க தான் சீமான் இந்த டைமுக்கு வர போராடுற எல்லா ஷெட்யூலையும் போட்டது. சரி, சீமான் அண்ணா அங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக எண்ணற்ற தடைகளை, எண்ணற்ற விடயங்களை அண்ணன்கிட்ட சொல்லி, அண்ணா இப்போ நம்ம போனா சரியா இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், அது ஒரு 3 மணி நேரம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் அது அவங்க கிளம்பிடுவாங்க, இருந்த அதிகாரிலாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் போய் என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி பல விடயங்கள் அண்ணன் அங்க தடுக்க பார்த்தாங்க. ஆனா அண்ணன் சீமான் இந்த சூழ்ச்சியை புரிஞ்சு, யார் தடுக்க பார்த்தது? ஜெகதீச பாண்டியன். ஓ, சரி 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 சரி. அண்ணன் சீமான் அதையும் தாண்டி அங்க போய் நின்னாரு. நின்னுட்டு உடனே ஏறி பேசலான்னு உடனே ஏறும்போது அங்க ஏற்கனவே பேர் லிஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசின பிறகு அண்ணன் உட்காந்துட்டாரு. நான் உட்கார, எப்ப நீங்க கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் அப்படியே மாத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு? அண்ணன் அங்க போக விருப்பப்படாத, வா போயிடலாம், மக்கள் மன்றத்துல பேசலான்னு நான் தான் உட்கார வச்சேன். பச்சை பொய். ஓ, பச்சை பொய். புரியுது. சீமான் அண்ணன் எந்த இடத்துல நான் பயந்துருக்காட்டீங்க சொல்லுங்க. இல்ல, அவர் பயப்பட மாட்டார், உண்மையா பயப்பட மாட்டாரு. அவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்த ஒரு ஆளு, நூத்துக்கணக்கான பேருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆசானா இருந்த ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பயம் வர்றதுக்கு வாய்ப்பு. என்னுடைய அனுபவம் என்னன்னா, வேலூர் பக்கத்துல ஒரு ஈழத்தமிழர்களுடைய முகாம். சரி, அந்த முகாம்ல ஒரு கட்டிடங்கள் கட்டுறாங்க. கட்டிடங்கள் கட்டும்போது பில்லரே இல்லாம கட்டிடங்கள் கட்டுறாங்க. சரி, அது சம்பந்தமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விகடன்ல ஒரு பேட்டி கொடுக்குற அந்த ஆர்டிகல் வருது. சரி, செஞ்சி மஸ்தான் அன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. சரி, அந்த துறைக்கு அவர் அமைச்சரா இருக்கும்போது செஞ்சி மஸ்தான் கிட்ட பேட்டி எடுக்கிறார். செஞ்சி மஸ்தான் இதை நான் கவனிக்கிறேன்றாரு. தூண் இல்லாம கட்டிடங்கள் கட்டப்படுது, இதை கவனிக்கிறேன்னு சொல்றாரு. விகடன் அப்படியே போட்டுருச்சு. அதை மறுநாள் அந்த இடத்துக்கு ஆய்வுக்கு போறேன். போகும்போது காவல்துறை அதிகாரிகள் என்னோட சேர்ந்து ஒரு 10 பேரை கைது பண்றாங்க. சரி, கைது பண்ணும்போது என்னோட மனைவி அந்த விரிஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு வந்துடுறாங்க. சரி, வந்துட்டு என்ன என் கணவன் எதுக்காக கைது பண்ணிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி அத்துமீறி உள்ள போனாரு. அத்துமீறி உள்ள போறதுக்கு கேட்ட உடைச்சிட்டு போனாங்களா. என் மனைவி அங்கேயே சத்தம் போடுறாங்க, பேசுறாங்க. சரி, பேசின பிறகு அங்கேயே என் மனைவி என்ன பண்றாங்க, அண்ணனுக்கு அழைக்கிறாங்க. சரி, அழைச்சி அண்ணன் கிட்ட பேசி, அண்ணன் இந்த மாதிரி அண்ணனுக்கு சொல்லிட்டு தான் போறேன். சரி, அண்ணனுக்கு அழைச்சி இந்த மாதிரி சொன்ன உடனே அங்க போனை குடுன்றாரு. அந்த டிஎஸ்பி ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசுறாரு. சரி, என் தம்பியை இன்னொரு 1 மணி நேரத்துல நீங்க வெளியே வரணும், இல்ல அடுத்த 2 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். சரிதான், சரிதான். அடுத்த 10வது நிமிஷம் எங்களை வெளியே அனுப்புனாங்க. புரியுது புரியுது. நானே வாழும் உதாரணம். என்ன நான் முதல்ல 2011 தலைவருடைய தேசிய தலைவருடைய பிறந்த நாளுக்கு பதாகை வைத்து நான் இனிப்பு கொடுக்குறேன். இனிப்பு கொடுக்கும்போது அந்த பதாகை அகற்ற சொல்லிட்டு அன்னைக்கு அதிமுக இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர்
அவர் என்ன பண்றாரு, அந்த பதாகை எடுக்கணும், எல்லாம் செத்தா கூட உனக்கு புதைக்க இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது சீமான் என்ன சொல்றாரு, செத்தா எங்கேயாவது கொண்டு போய் நல்லடக்கம் செஞ்சுக்கலாடா. இது ஒரு கூட்டத்துல இப்ப குறிப்பிட்டு பேசினாரு. புரியுது. எங்கேயாவது கொண்டு போய் நல்லடக்கம் செஞ்சுக்கலாடா, நீ தைரியமா வைனாரு. இன்னைக்கு அந்த பகுதி மேலுசரம் பகுதியில தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவாகி இருக்கு. புரியுது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பேக் போனா இருந்து வழி நடத்துற அண்ணன் சீமான் பயப்படுறாருன்றாரு. இது எப்படி ஏத்துக்க முடியும்? அண்ணன் செந்தமிழன் சீமான் வலதுசாரியா? அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. அவர் வந்து குருமூர்த்தியோட கைடன்ஸ்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு பக்கா வலதுசாரி, RSS ஓட தொடர்புல இருக்காரு. நிர்மலா சீதாராமனை வந்து தொடர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு RSS உடைய கைக்குலி யார் தெரியுமா? ஜெகதீச பாண்டியன். அதாவது அவர் இப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக இப்படி சொல்றீங்களா தம்பி? நாங்க ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல குறிப்பா வாலாஜால ஒரு திருமண மண்டபம் எடுத்து 2000 இஸ்லாமியர்களை இணைக்கும் நிகழ்ச்சி நடத்துறோம். அப்போ வந்து நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் வராரு, வாலாஜாக்கு வராரு. அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கும் போது கிட்டத்தட்ட என்னுடைய சொந்த செலவு மட்டுமே 8 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட நான் போட்டிருக்கேன். சரிங்களா? எல்லாமே செயற்களத்துல நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். ஜெயசமணியன் மறுக்க முடியாது. அந்த நிகழ்வுக்கான செலவே 15 லட்சம் ரூபாய் கிட்ட நாங்க செலவு பண்றோம். எல்லாருக்கும் வந்து வாழை இலையை போட்டு பிரியாணி பகிர்ந்தோம். சரி, அந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்வை எப்படியாவது சீர்குலைக்கணும் அப்படின்னு இஸ்லாமியர்கள்னு போடாதன்ட்டாரு. 2000 இஸ்லாமியர்கள்னு போடாதன்ட்டாரு. ஆனா நான் வீம்புக்கு அந்த நிகழ்ச்சியில இருந்து தான் ஜெயசமணியன் எனக்கு முரண்பாடு. வீம்புக்கு என்ன பண்ற, அந்த நிகழ்ச்சியில 2000 இஸ்லாமியர்கள் போட்டுதான் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், இஸ்லாமியர்கள்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, உனக்கு என்ன கவலை? சீமான் என்ன போடுன்றார், நான் போடுவேன்ட்டேன். இஸ்லாமியர்கள் போடாத. சரி, நான் போட்டேன். அதுக்கப்புறம் ஏன் படம் இல்லாம ஒரு பதாகை இருக்கக்கூடாதுன்னாரு. இது என்னது? அவருக்கு அந்த மாவட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் நாங்க கேட்ட கேள்வி. தமிழ்நாடு முழுதும் என்னுடைய படம் இருக்கணும்ன்றது என்னன்னா, சீமானனையும் நாம் தமிழ் கட்சியும் வைத்து எப்படியாவது வளர்ந்துடலாம், எப்படியாவது இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும், எப்படியாவது ஒரு படத்தை யாராவது கொடுத்துட மாட்டாங்களா டைரக்ட் பண்றதுக்கு? சீமானனுடைய வெளிச்சத்துல அந்த வேலையை செஞ்சிடலாம்ல அப்படின்றதுதான் நோக்கமே. புரியுது. பதாகைகள் இருந்ததுன்னா எல்லாத்துலயும் என்னுடைய படம் இருக்கணும், இல்லாம வைக்க கூடாது. இதெல்லாம் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தெரியுமா? அண்ணே, இதுல குறிப்பா இந்த நிகழ்ச்சியிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதுக்கு விக்கிரவாண்டி போயிட்டு எனக்கு அழைக்கிறாரு. அழைச்சு சிறப்பா செஞ்சிடா தம்பி, அருமையா இருந்துச்சு நிகழ்வு. அங்கதான் பிபிசியோட ஆணவ படம் வந்து அங்க வெளியிட்டோம். மேடையிலேயே இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து இணைஞ்சாங்க. நிறைய நிதி கொடுக்கப்பட்டுச்சு. அது எல்லாமே தெரியும். அந்த மண்டபம் கிட்டத்தட்ட வந்து 2000 பேர் நாங்க வந்து இது பண்ணியிருந்தோம். 500 பேர் வெளியே நின்னாங்க. வெளியே உடனடியா ஒரு LED வச்சு நாங்க இது போட்டோம். சரி, அதை வெளியிட்டோம். காரணம் என்ன, 2000 சேர் போட்டோம். 2000 சேரும் ஃபுல்லு. இன்னைக்கு எங்க மாவட்டத்துல குறிப்பா அந்த மண்டபத்தை பாமக, விசிகே, திமுகவிலே அதை நிரப்ப முடியல. புரியுது. நாங்க அதை நிரப்பி காட்டணும். இன்னைக்கு இருக்கும் அது பேசு பொருளா இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சியில சல்மான் திணறிட்டா, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தான் சல்மானுக்கு உதவியா இருந்தேன் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு. இத அண்ணன் அங்க போயிட்டு அழைச்சி பேசும்போது என்ன சொல்றாரு, என்னடா ஜெயசமணியன் நல்லா உதவியா இருந்தாராம். அண்ணன் எனக்கு ஒரு உதவி அவர் பண்ணல, வெளிப்படையா சொல்லிட்டேன். இப்படியா? சரி, அதை கண்டுக்காத விடு. அண்ணன் தான்டா. அப்ப அவருடைய மாண்பை பாருங்க. அண்ணன் தான்டா, ஏதோ சொல்லியிருப்பாடா விட்றா. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான வேலைகள் மட்டும் தான் ஜெயசமணியன். நம்ம தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்கள் மற்றவர்களுடைய உழைப்பை வந்து சுரண்டி லேபிள் போட்டுக்குவார். அவரு அவ்வளவுதான், தன்னுடைய உழைப்பை ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை மட்டும்தான், ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான் செய்வாரு. சரி, அப்போ வந்து அவர் தான் சங்கிங்கிறீங்க? ஆனா முழுக்க சங்கி அவர் தான். அவரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மற்ற கட்சியில இருக்க பொறுப்பாளர்களை வந்து முறை சொல்லி கூப்பிடுறாரு. எடப்பாடியை சித்தப்பான்றாரு, நயினார் நாகேந்திரன் மாமான்றாரு அப்படின்றாருல. நான் என்ன கேட்கிறேன், திமுக அதிமுக இருக்கிற பிஜேபியில இருக்கிற ஒரு நபரை பார்த்தா வாடா போடான்னு ஜெகதீசன் பேசுவாரு. அது எப்படி முடியும்? இல்ல, அதை விட நான் வந்து உதவியாளராக இருக்கிற காலகட்டங்கள்ல இருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற காலத்துல இருந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே எனக்கு தெரியும். அப்பவே வந்து நடிகர்களையும் சரி, உதவியாளர்களையும் சரி, எல்லோரையுமே உறவு சொல்லி அழைக்கிற ஒரு பண்பு அவருக்கு இருந்துச்சு. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிற நபரையே நம்ம மாமன் தானே கூப்பிடுவோம். அது மாண்புன்னு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவரை பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டு வளர்ந்த பிள்ளைங்க நம்ம. புரியுது. அப்படி வளர்ந்துருக்காரு என்ன சீமான். ஜெகதீச பாண்டியனுக்கு வேணா இந்த மாண்பு இல்லாம இருக்கான். அதான் சரிங்களா? ஜெகதீச பாண்டியன் குடும்பத்துக்கு வேணா இந்த மாண்பு இல்லாம இருக்கலாம். அண்ணன் சீமானவர்கள் குடும்பத்துக்கும் நாம் தமிழ் இருக்கிற பொறுப்பாளர்கள் குடும்பத்துக்கும் இந்த மாண்பு இருக்கு. அது ஜெகதீச பாண்டியனுக்கும் ஜெகதீச பாண்டியன் போன்ற நபர்களுக்கு அது தெரியாது. புரியுது.
நான் வந்து முதல் படம் டைரக்ட் பண்ண போது பூமணி 1996 96ல் நான் படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு அதில் நான் வந்து களஞ்சியம் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய அவ்வளவு நெருக்கம் இல்லை, அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆளு வச்சு என்னை கூட்டிட்டு வர சொல்லி பார்த்த உடனே வந்து வாடா நீ தாண்டா உண்மையான தமிழனுக்கு தமிழச்சிக்கும் பிறந்தவன் சொல்லி என்னை இறுக்கி கட்டி பிடிச்சி வந்து அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பார்த்திபன், இந்த மாதிரி கே பாக்கியராஜ், கே பாலச்சந்தன் போட்டுட்டு இருக்க சினிமாவில் களஞ்சியம்னு போட்டிடா தம்பி அப்படின்னு அன்றைக்கே அவர் வந்து பாராட்டினார். அன்னைக்கு நான் டைரக்டர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமா, புரியுதுங்களா? எனக்கு அப்புறம் தான் அண்ணன் டைரக்டர் அவரு. ஆமா. அது போல இந்த தமிழ் இன உணர்வு, இது போல வந்து உறவு சொல்லி அழைப்பது, இதெல்லாமே அவருக்கு இயல்பிலேயே இருக்கிற பண்புகள். புரியுது. ஆனா ஒரு ஐயா SM பாக்கர் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், இறந்துட்டாரு. ஆமா. அவரை வந்து அவரோடு பயணிச்ச மதுக்கூர் மைதீன் வந்து எனக்கு உடன்பரா சகோதரன். அவர் வந்து எங்க மாமியாருக்கு வந்து உறவினர். என்னுடைய மனைவி வந்து அவங்கள பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க. சரி, சரிங்களா? நான் வந்து அவரை மாமான்னு கூப்பிடுவேன். சரி சரி, நான் அவரை மாமான்னு கூப்பிடுவேன். அப்ப இதுதான் உறவு. அவருக்கும் எனக்கும் நேரடிய தொடர்பு கிடையாது. புரியுது. என் மனைவி மூலியமா அவங்க தொடர்பு. ஆனாலும் நான் மாமான்னு கூப்பிடுறேன். என் மனைவிக்கு எங்க மாமியாருக்கு அவர் வந்து ஒரு நட்படிப்பில் தான் பழக்கம். பெரியப்பான்னு கூப்பிடுது. இது மாண்புன்னு. அதுதான். இது கூட தெரியாத தற்கொலைக்கு நம்ம என்ன பேச முடியும்? அது சரி. நான் என்ன கேட்குறேன், இப்போ இது போல தம்பி ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேல அவதூறு பரப்புறதுனால கட்சிக்கு ஏதேனும் பாதிப்பா? ஆனா ஒரு துளி அளவு கூட பாதிப்பு இல்லைண்ணே, ஒரு துளி அளவு கூட கிடையாது. ஒரு இன்னும் உதாரணமா சொல்லுவோம், கடுகளவு பாதிப்புன்னுவாங்கல்ல, அது கூட கிடையாது. காரணம் என்னன்னா, இதேதான் சொன்னாங்க, ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும் வெளியே போயிட்டு இவ்வளவு விடயங்களை பேசுறாங்க, அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. அவங்க இருக்கும்போது வாங்கின வாக்கு சதவீதத்தை விட அவங்க போன பிறகு வாங்கினது அதிகம். உங்களுக்கே தெரியும். ஆமா, சரிங்களா? நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்பாக இருந்த கட்டமைப்பு வேற, இப்பொழுது இருக்க கட்டமைப்பு வேற. ஐயோ, இப்ப சமீபத்துல அண்ணன் வந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுதும் 3 தடவை பயணம் செய்து நாம் தமிழர் கட்சியை எங்குமே வந்து முகவர்கள் இல்லன்ற நிலையை நீங்க உருவாக்கி இருக்காங்க. இப்ப செயற்குழு கூட்டம் நடக்க போது கிட்டத்தட்ட 40,000 பேர் கலந்துக்க போறாங்க. ஓ, சரிதான். ஒரு தமிழ்நாட்டிலே முதல் முறையே ஒரு செயற்குழு கூட்டத்துல 40,000 பேர். சரிதான். அப்ப அப்படி வந்து ஒரு கட்சியை வந்து பரவலா எல்லா பூத்துகளுக்கும் ஆட்களை போட்டு, இன்னைக்கு பாருங்க ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில 283 பூத்து. புரியுது. 283 பூத்துல 170 பூத்துக்கு முழுமையான கட்டமைப்பு முடிஞ்சிச்சு. புரியுது. அது வந்து நாங்களா செஞ்சிருந்தாலும் அது செய்ய முடியாது. சீமான் அண்ணன் வந்து வகுத்து 10 பூத்துக்கு ஒரு மாவட்டம் போடு, இந்த 10 பூத்துக்குள்ள முதல்ல வேலை செய். புரியுது. இல்லாத இடங்களை தேர்வு பண்ணி அங்க வந்து பழைய நகர்த்தி அங்க கொண்டு போய் வேலை செய். இப்படி எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் வகுத்து கொடுத்து இன்னைக்கு மிக வேகமா கட்சி போயிட்டு இருக்கு. அதை பார்த்த வைத்தறிச்சல்ல தான் இவங்க பேசுறாங்க. இல்ல, இப்ப அதெல்லாம் வந்து இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சியை வந்து சிறிதாக்கி, அதாவது வேலையை வந்து எளிமைப்படுத்தி சுமையை குறைத்து ரொம்ப அழகா வந்து கட்டமைச்சிருக்காரு. இப்ப நான் வந்து 1000 விளக்கு தொகுதியில் இருக்கேன். அந்த தொகுதி வந்து 234 வாக்ககங்கள் இருக்கு, அதாவது பூத் இருக்கு. அதை வந்து 8 மாவட்டமா பிரிச்சு எவ்வளவு எளிமையா வேலைகளை ஒதுக்கி கொடுத்துருக்காரு தெரியுங்களா? அதனால இவர்கள் சொல்லுகிற அண்ணனுக்கு வந்து அரசியல் கட்டமைப்பு தெரியாது, அவர் வந்து படிக்கவே மாட்டாரு, அவருக்கு வந்து ஒன்னும் பேச தெரியாது, நாங்க தான் எல்லாமே எடுத்து கொடுப்போம். அண்ணனுக்கு எதையும் படிக்க மாட்டாரு அப்படின்னு இவர் பேசுறாருல்ல, இந்த ஒரு விடயம் போது மக்களுக்கு இவர் பேசுறது அவதூறு தெரியும். புரியுது. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவர் இன்னும் பயங்கரமா பேசுறாரு. ஆனா என்னன்னா, சீமான் அண்ணன் பேசும்போது ஒரு விடயத்தை பேச வராருன்னா இவங்க என்ன பண்ணுவாரு, அண்ணன் வந்து வெளிப்படையா ஒரு இடத்த அடிச்சு நொறுக்கணும்னு வந்துருவாரு. பட்டு அண்ணன் வேணாம் நிப்பாடுவாருங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல, பல பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க பாத்திருப்பீங்க, அண்ணனை கைப்பிடிச்சு நிப்பாட்டுவாங்க. ஓஹோ. அண்ணன் திருப்பி பாப்பாரு, என்ன பண்ணுவாரு, டைவர்ட் பண்ணுவாங்க அண்ணன். புரியுது. அதையெல்லாம் இவர் வந்து ஒரு பெரிய செய்தியா இப்ப சொல்றாரு. நான் அதுல பல இடங்கள்ல அவர் வந்து பேசி மாட்டிக்க போற நேரங்கள்ல எல்லாம் நான் பின்னாடி இருந்து அப்படி பண்ணுவேன். நான் பாருங்க, எப்பவுமே சிரிக்க மாட்டேன், எப்பவுமே நான் சீரியஸாவே அவரை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் சிரிச்சு எங்க அண்ணி கூட பாத்திருக்க மாட்டாங்க, ஜெயசமணி அவங்க மனைவி கூட பாத்திருக்க மாட்டாங்க. எப்பவுமே குர்ருன்னு அந்த ஐசியூ வார்டு நர்ஸ்ன்னு வாங்கல்ல, அந்த மாதிரியே இருப்பாப்ல. சரிங்களா? இவர் ஓப்பனா சொல்லும்போது இவர் காமெடி பீஸ் ஆயிட்டாருங்க. ஓஹோ.
ஜெகதீச பாண்டியன் இப்போ ஒரு காமெடி பீஸ். இப்போ என்னென்ன சொல்லப்பட்ட விடயங்கள், சல்மானுக்கு என்னென்ன தெரியும் ஜெகதீச பாண்டியனை பத்தின்றது ஜெகதீச பாண்டியன் நல்லா தெரியும். ஓஹோ, சரி சரி. சரிங்களா? ஜெகதீச பாண்டியன் இதோட போயிட்டு டிவிகேல தன்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா டிவிக்கேன்னு தமிழ்ல சொல்லிருங்க, ஏன்னா அது ஒரு குழப்பம் இருக்கு. நேத்து டிவிகே ஜெகதீச பாண்டியன் தான் போட்டிருக்காரு காணொலிய. ஏதாங்க அதுல வந்து இன்னைக்கு டிவிக்கேங்கிறது அவர் சொல்லலாம்னு, நாங்க தான் டிவிகேன்னு. அதனால தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாம அல்லகையாக இருக்கின்ற ஜெகதீச பாண்டியன் அவருடைய வேலையை பார்த்து கொண்டால் நல்லது. நீங்க போயிட்டீங்க, இப்ப ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் கட்சியை விட்டு போனாங்க, அவங்க ஒரு கட்சியில பயணிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை தெரியும். ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்துக்கு உண்மையிலேயே பேச தெரியும், புரியுது, விவரம் தெரியும், ஓரளவுக்கு பேசிடுவாங்க. இங்க பயிற்சி பெற்று போனதால அண்ணன் சீமான் அவர்களை அவரை பார்த்து செதுக்கி வளர்த்ததால அங்க போயிட்டு ஏதோ ஒரு கொள்கையை வந்து பச்சோந்தி நிறம் மாறும்ல, அந்த மாதிரி நிறம் மாறிட்டு அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போக அவங்களுக்கு தெரியும். ஜெகதீச பாண்டியனுக்கு அது தெரியாது. நான் கேட்குறேன், இவ்வளவு தூரம் கட்சியை விட்டு வெளியில போன தம்பிகள் பேசாத அளவுக்கு தொடர்ந்து மீடியாவில் வந்து அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்து பேசுவதற்கு வருமான இழப்பு ஒரு பெரும் காரணமா? அதுதான் என்ன, இங்க வருமானம்னு நீங்க சொல்லக்கூடாது, திருட முடியல. இப்ப போயிட்டு வேல்முருகன் கட்சியில் திருட முடியுமா? உங்களுக்கு அண்ணன் வேல்முருகனும் உங்களுக்கு பழக்கம், நல்ல பழக்கம் எனக்கு. அவர் வந்து அவர்கிட்ட போயிட்டு இங்க பண்ண மாதிரி ஊழலையோ இது அங்க பண்ண முடியாது. ஏன்னா அங்க அவரோட பழகின ஆட்கள், அவர் பாமகவிலிருந்து விலகி வரும்போது அவரோட கூட இருந்த நபர்கள் இன்னும் அவர் கூட இருக்காங்க. ஆமா ஆமா, சரிங்களா? அவ்வளவு எளிமையா எல்லாம் அங்க போயிட்டு வந்து இங்க அண்ணன் சீமான் அவர்களோட நெருங்கி பழகின மாதிரி அங்க போய் வேல்முருகன் அவர்களோட நெருங்கி பழக முடியாது. இவங்க பல நாடகங்கள் நடிச்சு காட்டுறாங்க. சரிங்களா? நாங்க தான் வேல்முருகன் கூட இருக்கோம், நாங்க தான் எல்லாமே, நாங்க தான் கொடியை மாத்திட்டோம். இன்னைக்கு கூட பேசியிருக்காங்க, நாங்க தான் வேல்முருகன் கட்சி இப்ப நாங்க தானே நடத்துறோம்ன்றாங்க. மறுமலர்ச்சியை உருவாக்கி இருக்கோம். நாங்க போன பிறகுதான் வேல்முருகனுக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஆட்கள் வராங்க, குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு 10 பேராவது வராங்க. இல்லன்னு பேசியிருக்காரு வேலூர்ல ஒரு பொறுப்பாளர்கிட்ட பேசியிருக்காரு. அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தம்பி. ஆனா நான் வந்து பேசின ஆடியோ கூட நான் போட தயார். சரிங்களா? சரி. பேசின பொறுப்பாளர் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இணைவாரு, அப்ப அவரே போட்டு காட்டுவார் அந்த ஆடியோவை. ஓஹோ, சரி சரி சரி. சரிங்களா? என்னன்னா அவர் வந்து கட்சியில பொறுப்பு கொடுக்குறேன்றாரு. ஜெகதீச பாண்டியன் வந்து போன் பண்ணி நான் உனக்கு பொறுப்பு போட போறேன்பா அப்படின்றாரு. எனக்கு வேணாம்னா பொறுப்புலாம் வேணாம், எனக்கு தொழில் இருக்குன்றாரு இவரு. அதுக்கு வந்து இல்ல இப்ப நம்ம தான் கட்சியை நடத்துறோம். அங்க இருந்த சில பிரச்சனைகள் இன்னும் 2-3 பொறுப்பாளர் அந்த தலைமை நிலை செயலாளர் எல்லாம் மாத்த வேண்டியது இருக்கு. இதை ஜெயசமடன் சொல்றாரு. அதாவது ஆண்டாண்டு காலமா அண்ணன் வேல்முருகன் அவர்களோடு பயணித்து வருபவர்களை எல்லாம் மாத்தணுங்கிறாரு. குறிப்பா தலைமை நிலை செயலாளர். ஓஹோ, அவரை மாத்த வேண்டியது இருக்கு. சரி. அதெல்லாம் மாத்தின பிறகு நம்ம மாநில பொறுப்பு கட்டமைப்பு எல்லாம் முடிஞ்சிடும், நம்ம வழி நடத்தலாம் கட்சியை. அங்க போய் இந்த வேலையை தான் பாக்குறாரு. அப்ப இப்படி எல்லாம் ஜெகதீச பாண்டியனுக்கு இங்க வந்து ஒரு சேஃப் ஜோன் இருந்துச்சு. ஆமா, சீமானுடைய ஒரு நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா இருந்துட்டாரு, ஒரு சேஃப் ஜோன் இருந்துச்சு. அங்க அப்படி கிடையாது. இங்க இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சுன்னா அங்க இருக்கிறவனே அடிச்சு கொண்டுருவான். புரியுது. இது கட்டாயம் நடக்கும்னு. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, பாமகவிலிருந்து வேல்முருகன் அவர்கள் விலகி வரும்போது உணர்வுபூர்வமா அவரோட சேர்ந்த கூட்டங்கள் அது. ஆமா ஆமா ஆமா, சரிங்களா? அந்த கூட்டத்தை வந்து இங்க இருந்து போயிட்டு அதை ஆக்குபை பண்ணிடலாம், அதை ஆண்டுலாம் அப்படின்றது முட்டாள்தனம். புரியுது. இன்னைக்கு ஜெகதீச பாண்டியனுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல, வெற்றிக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல. ஆனா வெற்றியை பொதுச் செயலாளர் ஆக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப வேல்முருகன் அவர்கள் வந்து 4 சீட்டு வாங்க போறாராம். ஒன்னு வந்து ஜெகதீச பாண்டியனுக்கு, ஒன்னு வந்து வெற்றிக்கு, ஒன்னு வேல்முருகனுக்கு, இன்னொன்னு வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்களாம். இப்ப நான் என்ன கேக்குறேன், இத்தனை ஆண்டு காலமாக பல்வேறு நெருக்கடிகள்ல அண்ணன் வேல்முருகன் அவர்களோடு உயிருக்கு உயிராய் வந்து பயணிச்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கேள்விக்குறிதான். இல்ல நமக்கு அந்த கேள்வி எழுதல, நமக்கே எழுதும்போது அவங்களுக்கு எழுதாதா? அது சரி. இப்ப இந்த சிக்கல்கள் இவங்க அங்க போயிட்டு அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, ஏற்கனவே இருக்கிற பொறுப்பாளர்களை ஓரம் கட்டுறாங்கல்ல. இப்ப கிருஷ்ணகிரியில இருந்து, தர்மபுரியில இருந்து, வேலூர், நம்ம ஆற்காடு இந்த பகுதியில இருந்து எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வர தயாராயிட்டாங்க. புரியுது. விரைவில் இணைப்பு நிகழ்ச்சி இருக்கு. புரியுது. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் இவர் தொடர்ந்து இவ்வளவு பேசியும் கூட யாரும் வந்து ஒரு சின்ன பதில் கூட சொல்லலையே தம்பி, கடந்து போயிட்டே இருக்காங்க. அண்ணா என்னன்னா, நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா,
நான் பேசுனதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த காணொலி பட்டுச்சுன்னா கூட ஏன்டா பேசுறீங்கன்னு தான் நம்மளை கேட்பாரு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, அவனெல்லாம் பேச வேண்டாம்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா ஆனா இதை பேசாமலும் கடந்து போக முடியாது. தொடர்ச்சியா அண்ணனை பத்தி அவதூறு பேசிக்கிட்டு சீமானனை எதிர்க்க முடியாம, சீமானனுடைய அரசியலுக்கு பதில் அரசியல் எடுத்து வைத்து, கொள்கையை எடுத்து வைத்து பேச தெரியாம இந்த மாதிரியான கைக்கூலிகளை ஆளுகின்ற திராவிட ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது திமுக இவரை யூஸ் பண்ணுது, கட்டாயம் பயணிக்கு இவங்களை வந்து இப்படி எல்லாம் இன்னும் தேர்தல் நேரத்துல இன்னும் குறிப்பா திமுக இருக்கிற ராஜீவ்காந்தி ஜெயசபடன் இயக்குறாருன்ற இல்லன்னு வருத்து சொல்லுங்க. ராஜீவ் கட்சியில இருக்கும்போதே, ஜெயசபடன் கட்சியில இருக்கும்போதே 2021 2022 காலகட்டத்துல ராஜீவ்காந்தி வந்து போயிட்டு திமுக இணைந்த பின்னாடி அவருடைய அலுவலகத்திற்கு திமுக கொடி போட்ட கார்லயே தினமும் போக வேண்டிய அவசியம் என்ன ஜெயசபடன் இருக்கு? இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கா? ஆனா பல முறை இதை நேரடியாவே கேட்டாச்சு நாங்க. நானே கேட்டிருக்கேன். கேட்டதுக்கே தம்பி கட்சியை விட்டு போயிட்டான்றதுக்காக எல்லாம் நான் எனக்கு 1000 குடுக்கல் வாங்கல் இருக்கும். அப்ப குடுக்கல் வாங்கல்லாம் என்ன? அது சரி சரி தம்பி, நான் இப்போ கேட்குறேன் உங்களை. ஜெகதீச பாண்டியனை அவர் வந்து மனது மாறி, அண்ணன் நான் வந்து வெளியில் போய் இந்த மாதிரி கோபத்தில் ஆத்திரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் இணைத்துக் கொள்வீர்களா? அண்ணன் அந்த முடிவு நம்ம கையில் இல்லை, அண்ணன் சீமான் அவர்களுடைய முடிவு தான். ஏன்னா பல பேர் அண்ணன் சீமான் அவர்கள் இணைத்திருக்காரு. குறிப்பாக நம்ம அருள் இனியன் அண்ணன் வெளியே போயிட்டு தனியாக அமைப்பு கட்டினாரு, அண்ணனை பற்றி விமர்சனம் பேசினாரு. ஆனால் இன்று மறுபடியும் நாம் தமிழ் கட்சியில் பொறுப்பாளராக உள்ள வந்திருக்காரு. ஆமாம், சரிங்களா? அவர் மறுபடியும் நாம் தமிழ் கட்சி களத்துல நிக்கிறாரு, பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசுறாரு. அண்ணன் வந்து எப்படி அவர் ஆரம்ப காலத்துல அரவணைச்சாரோ அது போல ஒரு தாய் மனப்பான்மையில அண்ணன் வந்து அரவணைக்கிறாரு. ஜெகதீச பாண்டியனும் தன்னுடைய தவறை உணர்ந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து பேசினால் அது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. புரியுது. ஆனால் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர் வந்து அவருடைய வேலையை அவருடைய சொந்த ஊரான பெத்தநாயக்க பாளையத்தோட நிப்பாட்டிக்கணும். அங்கதான் போய் வேலை செய்யணும். அங்க போயிட்டு பூத்துல வேலை செய்யட்டும். ஏன்னா சொந்த பூத்துலயே ஆள் இல்ல அங்க. புரியுது. அவருடைய பூத்துல வேற ஆளை வச்சு கட்சி கட்டிட்டு இருக்கோம். இவர் இருக்கிற வரைக்கும் ஒரு உறுப்பினர்ல சொந்த பூத்துல இணைக்கல இல்லையா? 16 மாவட்டங்களை கட்டி ஆண்டதான் சொல்றாங்களே. என்ன செஞ்சீங்க? யாரை இணைச்சாரு? ஒரு கேள்வி வரும்லண்ணே. இப்ப சல்மான் ராணிப்பேட்டையில இருந்தா கூட இருக்கிற பொறுப்பாளர் சல்மான் கூட சேர்ந்து பயணிக்கிற பொறுப்பாளர்கள் என்ன கேட்பாங்க? சொந்த ஊர்ல சல்மான் யாரு? ஆமா, சொந்த ஊர்ல சல்மான் என்ன கட்டமைப்பு பண்ணியிருக்காரு? சொந்த ஊரான மேல்விசாரம் பகுதியில சல்மான் வாழ்கின்ற மேல்விசாரம் பகுதியில சல்மானுக்கு இருக்கிற கட்டமைப்பு என்ன? சொந்த வீட்டுல இருக்கிற உறுப்பினர்களை கட்சியில இணைச்சிட்டாரா? இந்த கேள்வி வரும்ல. ஆமா. அப்ப ஜெகதீச பாண்டியன் இந்த வேலையை செஞ்சிருக்காருன்ற கேள்வி இப்ப எழுதா இல்லையா? நிச்சயமா எழும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஜெகதீச பாண்டியனா இல்லையா? நிச்சயமா. அப்ப அதுக்கு பதில் வரட்டும். புரியுது. அதனால வந்து நம்ம ஜெகதீச பாண்டியனை இக்னோர் பண்ணிட்டு தவிர்த்துட்டு போயிடுறது நல்லது. தவிர்த்துட்டு போறதை தாண்டி ஜெகதீச பாண்டியன் இன்னும் பேசினால் இன்னும் வந்து அவர் எதிர்பார்க்காத விடயங்கள் வெளிவரும். நாளைக்கு ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய மனைவி அந்நியாரே அவரை வந்து வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும். சரி. கர்நாடகா மாநிலத்துக்கு ஜெகதீச பாண்டியன் போகும்போது கூட கார்ல போன ஆள் யாரு அப்படின்ற கேள்வியை நாங்க எழுப்பணும்னா அதுக்கு பதில் ஜெகதீச பாண்டியன் கிட்ட இருக்காது. சரி, அது அவருடைய அந்த சொந்த விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து போக வேணாம். நம்ம வந்து அரசியலாக அவரை வந்து அவர் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கான பதில்களை தான் நம்ம வந்து அரசியலாலும் பேசல, அவதூறா பேசுறாரு. நம்ம அவதூறா பேசல, ஆதாரத்தோட பேசுறோம். புரியுது தம்பி. மிக்க மகிழ்ச்சி தம்பி. நாம் தமிழர் கட்சி மேலே அவதூறுகளை முன்வைத்து பேசுகிறவர்களுக்கு நீங்கள் வந்து நேரடியாக ஆதாரங்களோடு வந்து பதிலடி கொடுத்துருக்குறீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஏதாவது பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் நம்ம வந்து இந்த உரையாடலை வந்து தொடருவோம் தம்பி. நன்றி, வணக்கம்.